நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய்க்கு வந்து மாறன் வந்து பயங்கரமான ஆப்பு வச்சு, வள்ளிக்கு வந்து விஜயோட உண்மையான முகத்த வந்து வெளியில கொண்டு வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த பூஜை வந்து பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆணி செருப்பு மாரி இருக்குல்ல, அத போட்டுக்கிட்டு கோயில வந்து சுத்தி வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா மாறன் தான் அந்த ஆணி செருப்பெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா, விஜய்க்கு வந்து உண்மையான ஆணி இருக்கிற மாரி, ஒரு செருப்பு வந்து செட் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாத மாரி கால்ல வந்து குத்தாத ஆணி, அதாவது பொய்யான அந்த ஆணி செருப்பு வந்து ரெடி பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத ரெடி பண்ணி பிருந்தா கிட்ட குடுத்துடுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல செருப்ப போட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, பிருந்தாவுக்கு வந்து அவ்வளவா சப்போர்ட் யாருமே இல்ல. சப்போர்ட்டுன்னு பார்த்தா நம்ம வீரா, மாறன் 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணாத மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, கார்த்தி வந்து இப்போ வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார்ல, விஜயோட உண்மையான முகத்த வெளியில கொண்டு வரதுக்காக, அவன் மேல வந்து பாசம் இருக்கிற மாரி நடிக்க ஆரம்பிச்சதுனால, அவர் சும்மா வர்றாரு. மீதி எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வீரா, மாறன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்து பிருந்தாவுக்கு அந்த செருப்ப குடுத்து, அவங்க சப்போர்ட் பண்ணி கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா விஜய்க்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி கூட்டு வராங்க. அப்போ வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, "ஏய் பார்த்து நடந்து வாடி." மெதுவா நடந்து வா. ஏன்னா, இந்த ஆணி செருப்பு போட்டு நடந்து வந்தா, அவங்க கால்ல எந்த ஒரு காயமோ, இல்லைன்னா ரத்தமோ வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட புருஷன் மேல வந்து அந்த அளவு பாசம் இல்லன்னு அர்த்தம். யாரு வந்து எந்த காயமே இல்லாம கோயில சுத்தி வராங்களோ, அவங்க தான் உண்மையான பாசத்த வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்து நடந்து வா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் என்னடி கால்ல வந்து ஆணி செருப்ப குடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அது குத்தாம நடந்து வர்றது? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான்டி கடவுளோட அரும. நீ உண்மையான பாசம் வச்சிருந்தா, நீ கார்த்தியோட உண்மையான பாசம் வச்சிருந்தேன்னா, கண்டிப்பா அந்த ஆணி வந்து உன் கால்ல குத்தாது. அப்படியே குத்துனாலும் எந்த ஒரு காயமும் இல்லாம நீ கடந்து வந்துருவ. நீ தயவுசெய்து நடந்து வா. உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா உண்மையான ஆணி வச்சிருக்காங்கல்ல, அது கால்ல குத்தி ஆல்ரெடி பிளட் வர ஆரம்பிச்சிருது. பிருந்தா வந்து ஜம்முன்னு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து இறங்குறாங்க. பார்த்தா நம்ம விஜயோட கால் பூராமே பிளட்டா இருக்கு. அத பார்த்த உடனேயுமே ஷாக் ஆயிடுறாங்க. "ஏய் என்னடி? உன்ட்ட என்னடி சொன்னேன்? கால்ல வந்து ரத்தம் வராம நடந்து வான்னு சொன்னா, இப்படி ரத்தம் வந்துருச்சேடி!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எனக்கு தெரியுமா? அது ரத்தம் வருதுன்னா, நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. "பாரு, அவள பாரு. அவ எவ்வளோ விவரமா வந்து கால்ல ஒரு ஒரு ரத்தம் கூட இல்ல. காயமே இல்லாம நடந்து வந்துட்டா. உண்மையான பாசம் அவ தான் வச்சிருக்கா. எனக்கு என்னமோ வந்து நீ இந்த இதில தோத்துட்டன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. விஜயோட கால்ல ரத்தம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் வந்து வராங்க. "பார்த்தீங்களா, யாரு பக்கம் அளவுக்கு அதிகமா வந்து சப்போர்ட் இருக்கிறது முக்கியம் கிடையாது. கடவுளோட ஆசி, அருமை அது யாருக்கு இருக்கு? அதான் முக்கியம். கடவுளோட ஆசீர்வாதம் வந்து பிருந்தாக்கு தான் இருக்கு. ஏன்னா பிருந்தா கால்ல தான் எந்த ஒரு ரத்தமும் வராம இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். என்ன அத்த பார்த்தா தெரியுதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளிகிட்ட கேட்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து மூஞ்சிய திருப்பிக்கிட்டு கோவப்பட்டு போறாங்க. கடவுளே வந்து பிருந்தா தான் கார்த்தியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா வந்து அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது, "நீ எதுக்கு மூஞ்சிய தூக்கிட்டு போற அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்துறாங்க. அவங்க வந்து கண்டுக்காம அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து, "என்ன விஜய்க்கு மட்டும் ரத்தம் வந்துச்சு. நம்ம காலுக்கு எதுவுமே ஆகலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து கேட்காங்க. அப்பதான் மாறன் வந்து சொல்றாங்க, "இல்ல உனக்காக வந்து நான் வந்து கால்ல குத்தாத மாரி ஆணி செருப்பு வந்து ஏற்பாடு பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மாமா சாமி விஷயத்துல இப்படியெல்லாம் பண்ணலாமா? நீங்க வந்து அடுத்து ஒரு போட்டி வச்சிருக்காங்க தீச்சட்டி. அதுல வந்து நான் உண்மையாவே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம கார்த்திக்காக நான் பண்ண போறேன். தயவுசெய்து வந்து எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏய் தீயெல்லாம் பட்டா கையெல்லாம் வெந்துரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து சொல்றாங்க, "இல்ல வெந்தா வேகுதுக்கா பரவால்ல. நான் உண்மையா பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிருந்தா வந்து முடிவெடுக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.